நம்ம 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்கன்னு தான் சொன்னோம். இப்போ ஓபிஎஸ் என்ன தகராறுன்னு தெரில, அவரை அனாதையாக விட்டாங்க. இந்த மோடி வந்ததும் தங்கமணி தோளில் தட்டுறாரு. அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் வந்து மோடியை வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. போன டைம் அண்ணாமலை தோளில் தட்டினார், ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எங்கே அண்ணாமலை? அதுக்கு முன்னாடி பலர் ராமதாஸ் ஐயா தோல் அவரை காணும், குடும்பமே ரெண்டாக போச்சு. இப்படி மோடி தோலை தட்டினார்னா அந்த குடும்பம் சர்வநாசம் ஆயிருக்குன்றது தான் வரலாறு சொல்லுது. தேமுதிகவுக்கு எது சார் ஆரோக்கியமாக இருக்கும்? எந்த கூட்டணி? தேமுதிக வந்து அரசியலை விட்டு விலகிறது தான் அவங்களுக்கு ஆரோக்கியம். தேமுதிக பொறுத்தளவுக்கு அதிமுக தான் செட் ஆகும். ஏன்னா மரியாதை கொடுத்து பேசுறது, போகிறது, வர்றது, கூப்பிடுறது, இவங்களும் வாய்க்கு வந்ததை கேட்குறது. தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகாது. ஏன்னா திமுக வந்து ஒரு சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின்லாம் பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணிக்கான ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப திமுகவை எந்தெந்த விதத்தில் அட்டாக் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒன்றும் அட்டாக் பண்ணலையே, அவர் ஒன்றுமே சொல்லலையே. அவர் என்ன பேசினார்னு அவருக்கே தெரியாது. வந்தார், ஏற்கனவே சிதறி கிடந்த சில்லறைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து, அதாவது காசை சொல்கிறேன், சேர்த்து உண்டியலில் போட்ட மாதிரி போட்டு போயிட்டார். இந்த உண்டியல் எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்குன்னு தெரில. ஏன்னா தட்டி விட்டானா திருப்பி சில்லறையெல்லாம் சிதறிடும். 2026 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். மிரட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிரிந்து போன தலைவர்கள், பிரிந்து போன உடன்பிறப்புகள் எல்லாம் ஒரே மேடையில் ஒன்று சேர்த்துட்டாரு மோடி. அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக பாஜக தான் இந்த வேலையை செஞ்சதுங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ளே இருக்கிறது பங்காளி சண்டை, நாங்கள் முடிச்சுக்கிறோம், பழசெல்லாம் மறந்துட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. டிடிவி சொல்லிட்டாரு. டிடிவி வந்து எங்கள் அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சராக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த ஒற்றுமையை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒற்றுமை வந்து ஏற்கனவே பின்னாடி யார் நிற்கிறான்னு பார்க்கணும். அண்ணன்னு சொல்லும்போது பின்னாடி கத்தியோடு அவன் நிற்கிறான்னு தெரியும். இது கத்தி முனையில் வந்து சேர்த்து வச்ச மாதிரி தான் சேர்த்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுது. இதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். வண்டி வந்து மோட்டரில் நிற்கிற வண்டி மாதிரி தான் ஏடிஎம்கே. ஆர்ன் அடித்தா எல்லாம் வந்து வண்டியில் ஏறிடுவாங்க. கிளம்புறப்ப வண்டி கிளம்புறப்ப கரெக்டாக வந்துடுவாங்க. பிரிஞ்சு எங்கே ஒருத்தன் பாத்ரூம் போவான், ஒருத்தன் டீ சாப்பிட போவான், ஒருத்தன் பன்னு சாப்பிட போவான். ஆனால் ஆர்ன் வண்டி கிளம்ப போகுதுன்னு அந்த பஸ்ஸெல்லாம் ஆர்ன் அடித்தாங்கன்னா எல்லா திமுகமும் வந்து வண்டியில் ஏற்றுவாங்க. நம்ம 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்கன்னு தான் சொன்னோம். இப்போ ஓபிஎஸ் என்ன தகராறுன்னு தெரில, அவரை அனாதையாக விட்டாங்க. ஸோ இப்போ அவர் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சேகர் பாபுவா தனியாக அறையில் சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ அதுதான் ஓபிஎஸும் திமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஏற்கனவே வந்து செங்கோட்டையனும் சேகர் பாபுவை சந்திச்சாரு, ஆனால் தாவேகளை இணைஞ்சிட்டாரு. இப்போ ஓபிஎஸும் சேகர் பாபுவை சந்திக்கிறாரு, தாவேகளை இணைஞ்சிருவாருன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இல்லை அவரை இப்போ செங்கோட்டையன் சந்திக்கவே இல்லையே. யார் இப்போ சேகர் பாபு எங்கே சந்திச்சார்? இல்லை, சட்டசபையில சந்திச்சார் அன்னைக்கு ராஜினாமா பண்ணுறப்ப. சட்டசபையில் சும்மா பார்த்துருப்பார். இவர் கூப்பிட்டுருப்பாரு, அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். சந்திக்கிறதெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில், அவர் திமுகவில் சேர மாட்டார் ஓபிஎஸ். திமுக கூட்டணியில் சீட்டு கேட்பார். அதான் அவர் 5 சீட் 10 சீட்லாம் கேட்க. இல்லை சார், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட எல்லாம் போட்டு போயிட்டாங்கல்ல. ஒன்றுமே இல்லாங்க, எதிர்பார்ட்டியில் ஏமாத்துறாங்க, அவனை மிரட்டுறதுக்கு தான் அது. முக்குளத்தோர் ஓட்டு வந்து இப்போ தினகரனுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க, இவரை சேர்க்கலை அப்படிங்கும்போது இவர் அந்த ஓட்டில் பாதியை திமுகவுக்கு போய் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்காக திமுக 2-3 சீட்டை கொடுத்தவரை. ஆனால் ஓபிஎஸ் திமுக இணையில, திமுக கூட்டணியில் இணைகிறார். திமுகவில் இணைய மாட்டார். திமுக இணைஞ்சார்னா அவரோட இது தெரிஞ்சு போச்சுன்றாங்க, எல்லாம் இது பண்ண இதுதானே இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திமுக கூட்டணியில் போய் சேருவார். சரி, இப்போ அதே போல் தொடர்ந்து வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு, தேர்தல் வாக்குறுதிகளை வந்து திமுக நிறைவேற்றலை அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. மோடியும் அதை தான் செய்தார், அதிமுகவும் அதை செய்து அன்புமணி, அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே நேற்று ஒரே மேடையில் திமுகவை வந்து பயங்கரமாக தாக்கி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க ஆதரிச்சா பேசுவாங்க. இல்லை சார், இப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே சார் இப்போ தொடர்ந்து இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றலையா திமுக? தேர்தல் வாக்குறுதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா எலெக்ஷன் எப்பவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வருஷ கடைசியில் அந்த எலெக்ஷன் வரப்போ ஒரு போராட்டம் நடக்கும். அது ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எலெக்ஷன் நெருங்குறப்ப சொன்னால் செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் போராடுவாங்க. அதில் ஒன்றுக்கு பாதி நிறைவேறும். இது வழக்கமாக தமிழ்நாடு அரசியல் நடக்கிறது சார். வழக்கமாக நடக்குது சார். இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து இந்த விஜய் வந்துட்டாரு, இதெல்லாம் பெரிய பெரிய யார் வேணாலும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஹைப் ஆகுது இல்லை, இதெல்லாம் திமுகவுக்கு ஆபத்தாக இருக்கும்ல. அப்போ திமுக இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறது வெளிப்படையாக தெரியுதுல்ல சார்.
தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இப்போ மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் உங்களுக்கு 13 லட்ச ரூபா போட்டாரா? 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார்ல. தேர்தல் வாக்குறுதின்றது ஒரு கட்சி கொடுக்கறது தான், முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுவாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான். சார், இப்போ உங்களுடைய மூத்த பத்திரிகையாளருங்கிற பார்வையில் திமுக இது இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா 410 தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த 410 சரியில்லைங்கிறத எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. அப்புறம் எதிர்கட்சியில் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் நாசமாக போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் என்னைக்கு பாராட்டிங்க, நீங்கள் 400 செஞ்சீங்கன்னா கூட அதுலேயும் குறை சொல்லுவாங்க. ஸோ அதனால் எதிர்கட்சிகள் அவங்களோட பொழப்பே அதுதான். யார் இருந்தாலும் சரி, அவர்கள் இது நடக்கலாம், அது நடக்கலாம், இது போச்சு அது போச்சுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதை கணக்கில் எடுக்க முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதுதான் கள நிலவரங்கள்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 80% நிறைவேற்றினாங்கனாலே பெரிய விஷயம். 75 கிராஸ் பண்ணதுனால அவங்க 75 கிராஸ் பண்ணி நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல் முன்பும் ஜெயலலிதா இருந்தாலும், கலைஞர் இருந்தாலும், முக ஸ்டாலின் இருந்தாலும், யார் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் போராட்டம் பண்ணால் தான் எப்படியாவது செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா பரபரப்பாகுன்றது ஒவ்வொரு தேர்தலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. உடனே ஒரு 100 இருக்குது, ஒரு 20 தூக்கி போடுவாங்க, நிறைவேற்றுவாங்க. அவர்களும் அமைதியாக போயிடுவாங்க. தேர்தல் முடிஞ்சு நாங்கள் திருப்பி ஜெயிச்சோம்னு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்போயே நடந்துருக்கு. சார், இப்போ கூட்டணியில் எல்லா கட்சியுமே திமுகவும் அதிமுகவும் தாவேகாவும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. தாவேகா சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஆமாம், இருங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். எல்லாருமே ஒரு ஆக்டிவான நிலையில் இருக்காங்க. ஆனால் தேமுதிக மட்டும் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை. அவங்க அதாவது விஜயகாந்த் இருந்தப்ப ஒரு ஃபிக்ஸ்டாக இவங்க தான் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவார். ஆனால் பிரேமலதா வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்கு. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தேமுதிகவுக்கு எது சார் ஆரோக்கியமாக இருக்கும்? எந்த கூட்டணி? தேமுதிக அரசியலை விட்டு விலகிறது தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம கருத்தாக இருக்கலாம், அவங்க ஒரு கருத்தில் இருப்பாங்க. தேமுதிக பொறுத்தளவுக்கு அதிமுக தான் செட் ஆகும். ஏன்னா மரியாதை கொடுத்து பேசுறது, போகிறது, வர்றது, கூப்பிடுறது, இவங்களும் வாய்க்கு வந்ததை கேட்குறது, அப்போ ஏமாத்துறது, இதெல்லாம் அந்த கூட்டணிக்கு தான் கட் ஆகும். தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகாது. ஏன்னா திமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொண்ட அரசியல் கட்சி. அதனால் அதில் 2 சீட்டு தரேன்னுவாங்க. அதுக்கு பிரேமலதா ஒத்துக்க மாட்டாப்புல. பிரேமலதா முதலமைச்சர் போஸ்ட்டும் 5 எம்பியும் 10 எம்எல்ஏவும் கேட்பாங்க, 20 எம்எல்ஏவும் கொடுக்க மாட்டாங்க யாரும். அதனால தான் இப்போ இந்த டைம் 2 பேருமே தள்ளி வச்சிட்டாங்க. கடைசியில் இறங்கி போய் தானாக போனான்னா ஏடிஎம்கேல ஒரு 4 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான் கொடுப்பாங்க. அவ்வளோதான் வாய்ப்பு. இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து பிளவு இருக்குங்கிற ஒரு செய்திகள்லாம் பார்க்கப்படுது. இப்போ ஜோதிமணி பாஜக இணைய போகிறாங்கங்கிற ஒரு தகவல்லாம் வருது. எப்படி சார் இப்போ திமுக கூட்டணியில் பலமாக இருக்கா? இப்போ சட்டசபையில் முதல்வர் கூட என்ன சொல்கிறாரு, என்னுடைய மன வலிமையே தோழமை கட்சிகள் தாங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அது எப்படிப்பா நீங்களாம் ஜோதிமணி பிஜேபியில் சேர்றாங்கன்னா ஜெயிப்பா? அப்படிலாம் கிடையாது. கிளப்பி விடுறது தான் அதெல்லாம். எதிராளிகள் கிளப்பி விடுறது. ஜோதிமணிலாம் காங்கிரஸ் விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா ஜோதிமணி ஹோல்டே ராகுல் தான். ராகுல் நேராக தெரியுன்றதுனால தான் சீட்டு வாங்கி எம்பியாக இருக்காங்க. பிஜேபிக்கு போனால் ஏற்கனவே ஒரு அம்மையார் கன்னியாகுமரி சீட்டில் போனாங்கல்ல, யார்? விஜயதாரணி. அதே நிலைமை தான் இவங்களுக்கு யாருக்கு? ஜோதிமணி. ஸோ அதனால் போக மாட்டாப்புல. ஜோதிமணி போக வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஜோதிமணிக்கு எதிராளர்கள் கிளப்பி விடுவாங்க. ஜோதிமணி இருந்துகிட்டே தான் குடைச்சல் கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர். வெளியே போய் கிடைச்சி சில பேர் உள்ளே இருந்தே கழுத்திருப்பாங்க, சில பேர் போய் எதிராளியோட சேர்ந்து கழுத்திருப்பாங்க. ஆனால் ஜோதிமணி அப்படி கேரக்டர் கிடையாது. எதிராளியோட சேர்ந்து குடைச்சல் கொடுக்குறாங்க கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்தே பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ மோடி வந்துட்டு போன இந்த மாநாடு, அவருடைய பேச்சு, இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு எதிரான குரல் அது எந்த மாதிரி எலெக்ஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அது அவருக்கே தெரியுமே, யாருமே வரல. அவர் ஏன்னா 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி. மீதி 24 தொகுதி ஏன் விட்டார்? மீதி ஏன் விட்டார்? படுதோல்வி அடையும்னா, அதாவது 210 தொகுதியில் என்ன பண்ணுறாருன்னா 10 ஜெயிப்பாங்க, 10லேருந்து ஒரு 20 ஜெயிப்பார், இவ்வளோதான். மீதி 180ல் அவன் 80 பிடிங்கிட்டு போயிடுவான். சில்லறைக்கெல்லாம் பிரித்து போட்டது போக நான் ஒரு 40-35 தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது. மீதி 35 தொகுதியில் 3ஆம் இடம் 2ஆம் இடம் வருவாங்க. இது அதிமுக சொல்லிங்க. ஆமாம், என்ன சார் அதான் 210 தொகுதி சொல்லிக்கிறாங்க சார். அவங்க பெரிய கனவோடு இருக்காங்க சார். கனவு யார் வேணாலும் காணலாம். ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணுறேன்னு யார் வேணாலும் கனவு காணலாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா ராய் ஒத்துக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் கனவுன்றது யார் வேணாலும் காணலாம். இல்லை சார், இப்போ 210 தொகுதி நான் ஜெயிப்பேன்னு சொல்லி எடப்பாடி சூழலிக்கிறாரு அப்படின்னா அது ஏன் அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா சார் அதிமுக? ஏன் 24 விட்டார்? இப்போ எல்லா தொகுதியிலும் அவருக்கு அதிமுக இல்லையா, செல்வாக்கு இல்லையா? இல்லைனா 24 தொகுதியில் பிஜேபி கொடுக்க போகிறாரா?
என்ன கணக்கு அந்த 24ன்றது என்ன கணக்கு, 210ன்றது என்ன கணக்கு, அதுன்றது முதல்ல அவர் சொல்லுங்கள். இல்லை சார், இப்போது திமுக கூட்டணி வந்து ஒரு அச்சமான நிலையில் இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து இந்த சின்ன சின்ன கட்சிகளை அரவணைச்சு மாநாடு நடத்தி நாங்களாம் கூட்டணியில் இருக்கோம் அது வலுப்படுத்தி சின்ன கட்சி இல்லைங்க, வாட்ஸ்அப் குரூப்புங்க அது. எது சின்ன கட்சின்னு எதை சொல்றீங்க? அரசியல் கட்சி தானே சார், எதை சொல்றீங்க? எல்லா கட்சிகளையும் சார் சொல்றேன். எந்த கட்சி சொல்லுங்க குறிப்பா சின்ன கட்சி? சார் இப்போ அமமுக இருக்கு, ஜான் பாண்டியனோடது இருக்கு. அமமுக வேறங்க. ஆ. ஜான் பாண்டியன் வச்சிருக்கிறது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான். ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அதை கொண்டு போய் இணைச்சி விட்டுருப்பாரு, அவ்வளோதான். அவர்னா ஜான் பாண்டியனாலும் வந்து திருநெல்வேலி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஓட்டு வாங்குவார். இன்னும் சில 2 வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அது சும்மா இது குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுற வாட்ஸ்அப் குரூப். எதுனா ஏரிவேந்தர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு. அதே மாதிரி இவர் புதிய நீதி கட்சி, அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப். இதை கொண்டு போய் ஜிகிட்ட இணைச்சி விட்ருக்காங்க. ஜியை வாட்ஸ்அப் குரூப்போடைய அட்மின் யாருன்னா ஜி தான். அப்படி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ அதே போல் நேற்றைய கூட்டத்தில் வந்து சிலர் வந்து எடப்பாடி முதல்வருங்கிறத பதிய வைக்கிறாங்க. ஆனால் ஒரு குழப்பத்தை அதில் திரும்பி திரும்பி ஒரு செக்கை வைக்கிறாங்க. என்னென்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், ஆனால் எடப்பாடி முதல்வருங்கிறாங்க. இது எப்படி சார்? இல்லை துணை முதல்வர் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா ஆல்ரெடியோ வெற்றி பெற்றால்? அதான் நடக்கிறத பேசுங்கன்றது தான் பிரச்சனை. இல்லை சார், இப்போ வரைக்குமே வந்து எடப்பாடி முதல்வர் ஆனால் என்டிஏ கூட்டணி ஆச்சுங்கிறாங்க. அது எப்படி சார், எப்படி எடுத்துக்கிறது? அது எப்படி எடுத்துக்கினா ஒன்றும் எதுவுமே எடுத்துக்கிறாங்க, வர ஜெயிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிறாங்க. இல்லை சார், இப்போ அதிமுகவை பாஜக மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அப்படி ஏமாற்றி வருதுன்னு இல்லை, இவர்கள் அடிமைகள் தானே. கொத்தடிமைகளை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துவாங்க. இப்போ ராஜஸ்தானில் கல் உடைக்கிறதுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பான். அவன் போகிற சுக்கா ரொட்டி எதுமா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்காக கல் உடைக்கிறவனுக்கு அதை வாங்கி தருவானா? ஆனால் கூப்பிடும்போது ஏமாற்றி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த காலத்தில் உங்கள் குடும்பத்துக்கு பூராமே அவங்க பார்த்துக்குவாங்க, தங்குறதுக்கு வீடு கொடுத்துருவாங்க, சாப்பாடு 3 வேளை போட்டுருவாங்க, மாதம் எவ்வளோ சம்பளம்னு தான் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் அங்கே கொண்டு போய் கல்குவாரியில் அடைச்சி போட்டு கல் உடைக்க விட்டுருவாங்க. 3 வேளைக்கு 2 வேளை தான் சோறு போடுவாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நடக்காது. இப்போ அரசியலில் கொத்தடிமையாக சேர்த்துருக்காங்க. கூப்பிட்டு போய் இவங்க ஆணி எழுச்சிட்டு போகும்போது டோட்டலாக 3 வேளை சாப்பாடுக்கே பிரச்சனை. கொத்தடிமைகளை கூடும்போது ஏமாற்றி தான் கூப்பிட்டு போவாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் எவனா போவானா வேலைக்கு? இங்கேருந்து ராஜஸ்தான் கல் உடைக்கிறது பெரிய வாழ்க்கை கொடுக்குற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வீடு கீடு வாசல் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம் வீடு கட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போய் அப்புறம் கலெக்டர் வச்சு மீட்பாங்க. கொத்தடிமைகள் மீட் பண்ண அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இப்போ ஏடிஎம்கே. இது மோடி வந்ததும் தங்கமணி தோளில் தட்டுறாரு. அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் வந்து மோடியை வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அமித்ஷாவை சந்திக்க டிடிவி வந்து டெல்லி போகிறாரு. இப்போ யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எவ்வளோ சீட்டுகள் கொடுக்கப்படும்னு ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? போன டைம் அண்ணாமலை தோலை தட்டினார், ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எங்கே அண்ணாமலை? அதுக்கு முன்னாடி பலர் ராமதாஸ் ஐயா தோலை தட்டினா அவரை காணோம், குடும்பமே 2ஆக போச்சு. இப்படி மோடி தோலை தட்டினார்னா அந்த குடும்பம் சர்வநாசம் ஆயிருக்குன்றது தான் வரலாறு சொல்லுது, நம்ம சொல்லலை. ஸோ அதனால் இப்போ யார் யாரை தட்டியிருக்காரு நீங்கள்? தங்கமணி அந்த மாதிரி அமைச்சர்கள் 2026 முடிஞ்சு போச்சு. அதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ அதே போல் இந்த மாம்பழம் சின்னம் பயன்படுத்தினதில் வந்து பயங்கர சர்ச்சை நேற்று வெடிச்சிருச்சு. ராமதாஸ் ஐயா வந்து நான் வழக்கு தொடருவேன், தேர்தல் ஆணையம் எப்படி யாரோட பர்மிஷன் வாங்கி மோடி மேடையில் மாம்பழ சின்னத்தை போட்டிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக பேசியிருந்தார். ஒரு பிரிவு இருக்கிறப்ப எப்படி சார் அன்புமணி வந்து ஒரே மேடையில் பாமகன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு? பேப்பர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது, ஆர்சி புக்கு அவர்கிட்ட இருக்குது, புரியுதா? அதனால் அவர் தான் ஓனர்ன்றார். ஆர்சி புக்கை திருடிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ ஆர்சி புக்கு கேட்கும்போது போலீஸ் கேட்கும்போது இவர்கிட்ட இருக்குது ஆர்சி புக். அப்போ என்ன பண்ணுவாங்க? நீ தான் ஓனர்ன்றாங்க. டிஓ ஃபார்மில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கேன், இவரே போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஓனர் இவர் தானே. அப்போ ராமதாஸ் ஐயோட நிலைமை திட்டு வழக்கு தான் கொடுக்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துருக்காரு, விசாரணையில் இருக்குது. ஆல்ரெடி அந்த யாரோ டேக் பண்ணுறாங்க, என்னோடய ஃபோன்லாம் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை இப்போ சார் அவர் அப்போ திமுகவில் இணைவாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இப்போ அவருக்கு எந்த அங்கீகாரம் எப்படி உறுதியாகுது? இப்போ தகவல் அதான் மெயினான செய்தியான ஊடகங்கள்லாம் செய்தி வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராமதாஸ் ஐயாவே திமுக எப்படி அரவணைக்க போகுது? அவருக்கு எத்தனை சீட்டு சார் கொடுக்க போகிறாங்க? எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, அவருக்கு இப்போ அன்புமணிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கேட்பார். ஆனால் அவ்வளோ கொடுப்பாங்கன்னா 2ஆக உடஞ்ச கட்சிக்கு அது திமுகவில் அவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக அனாமத்தாக கிடக்கு, யார் யாரோ கேட்டுட்ருக்காங்க, அதனால் கொடுப்பாங்க. திமுகவில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 8 சீட்லேருந்து 10 சீட் வரைக்கும் அவர் கொடுக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா அமித்ஷா வருவார் ராஜதந்திரி அப்படி இப்படின்னாங்க.
அமித்ஷா வாயில் மண்ணை போட்டாங்க. நான் பண்ணுறேன் ப்ராக்டிக்கலாக இல்லை, அரசியல் வாயில். அமித்ஷா ஒரு அரசியல் சாணக்கியர்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு அவர் சாணக்கியரும் கிடையாது, ஒரு கணக்கில் வராத ஒரு டுபாக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் அமித்ஷா விட்டு வந்துட்டாங்க. அமித்ஷா டீல் பண்ணவே இல்லை எதையுமே. டெல்லியிலே இருந்து காயின் எடுத்து இவங்களுக்கு, ஏன்னா அங்கே போனால் நமக்கு தோல்வி கேவலம், நம்ம சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம சாணக்கியர்னு 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னா அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர முடியல. தினகரன்லாம் மிரட்டி தான் கடைசி நேரத்தில் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பழைய கேஸில் சுகேஷ் லண்டன் கேஸ் ஏதோ சொன்னாங்க, சுகேஷ் சந்திரசேகர் கேஸில் பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு வருதுன்னு சொல்லி அதை இதையும் சூட்டை இறக்கி விட்டு வரியா ஜெயிலுக்கு போறியான்ற மாதிரி மிரட்டலில் தான் அவர் வந்து சேர்ந்துட்டாப்புல. அதே மாதிரி எடப்பாடியார் சேர்க்கலை அப்படின்னா நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி தான் வர வச்சாப்புல. ஏன்னா அமித்ஷா வந்து அவமானப்பட்டு போனாப்புல. அது மோடிஜிக்கே பெருத்த அவமானம். வந்து திருச்சியில் வந்து அங்கே வந்து இங்கே வந்து போய் எட்டி கூட பார்க்கல, வரவேற்க கூட போகல, கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மிரட்டலுக்கு பயந்து வந்து என்ன பண்ணுறது, திரும்பி போய் எடப்பாடியார் நேரடி மிரட்டல், நைட்டுக்குள்ளே நீ இங்கே இருக்க டெல்லியில். ஆமாம், இல்லை அப்படின்னா காலையில் திகார் ஜெயிலில் தூக்கிட்டு வந்துடுவேன். காலையில் ஃப்ளைட்டில் என்ஐஏவோ சிபிஐ வரும், இம்மிடியட் அரெஸ்ட். எப்படி தினகரனை தூக்கிட்டு போனேன் இங்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி தூக்கிட்டு போய் வச்சு ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு பெயிலில் விட்டாங்க. ஸோ அதே மாதிரி எடப்பாடியாருக்கு மிரட்டல் விட்டப்போ தான் 2 பேரும் அலறி அடித்து போனாங்க. போய் ஐயா எஜமானு, எவ்வளோ இது இருந்தால் திருச்சிக்கு நான் வர்றேன், இங்கே வர்றேன், ஏர்போர்ட்டுக்கு வரல, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரல, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரவே இருக்க வரல, என்னை வந்து பார்க்கவும் வரல, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நாளைக்கு நைட்டுக்குள்ளே அங்கே இருக்கணும்னு சொல்லி வேலுமணிட்டு சொல்லி தான் அலறி அடித்து போனார். போனோடனே நான் சொல்கிறது நல்லா கேட்டு, இவர் வருவார், யார், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் வருவாங்க. முதல் வந்து இந்த இவர் சரி இல்லை. அப்போ தான் எடப்பாடியார் கதறி இருக்கார். நிஜமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் வந்து ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஓபிஎஸ் வழக்கு நிலுவையில் இருக்குது, இது ரெட்டலை வழக்கு. அப்போ நான் தான் பொதுச் செயலாளர்னு திடீர்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, பழைய மாதிரி ஒருங்கிணைப்பாளர் திரும்பி பஞ்சாயத்து பெருசாகி பிரச்சனை ஆயிடும். அதனால் வழக்கு நிலுவையில் திருப்பி அதிமுகவில் அவரை சேர்க்கவே முடியாது, தினகரன் சேர்க்க முடியாது, சசிகலா சேர்க்க முடியாதுன்னொன்னே அப்புறம் இவரும் போனால் போய் தொலைதுன்னு சொல்லி தினகரனை வேணால் வெளியிலேருந்து கூட்டணியில் சேர்த்துங்க, ஐயா வேண்டான்னு இருக்காரு, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவார். இந்த மாதிரி மிரட்டல் விட்டோடனே அவர் எடப்பாடியார் சரி சேர்த்துக்கிறேன், தம்பின்னு சொல்லிடுறேன். தம்பின்னு சொல்லுவியோ, சித்தப்பான்னு சொல்லுவியோ, பெரியப்பான்னு சொல்லுவீங்களா, போய் சேர்ந்துருங்க, அவ்வளோதான். இந்த கும்பல் பூரா, கொள்ள கும்பல் பூரா ஒன்றா சேர்ந்துருங்க அப்படிங்கும்போது அடுத்து சசிகலன்னா ஐயா அப்படின்ட்டுருக்காரு. சசிகலானால எந்த பிரயோஜனம் கிடையாது, தினகரன் வச்சுனாலும் அந்த ஓட்டு இருக்குது, அது எப்படி விழுகுது நாங்கள் கொண்டாந்துடுறோம். அப்போ ஓபிஎஸ் முடியாது, கட்சியில் சேர்க்க முடியாது, தனி கட்சி ஆரம்பிச்சு வர சொல்லுங்க, கூட்டணி சேர்க்கிறேன். அப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, தனி கட்சி ஆரம்பித்து உன் கூட அதுக்கு நான் கூட்டணி, அப்போ அதிமுக எனக்கு இல்லைன்னு முடிஞ்சாயிடுச்சு, இன்னும் யார் கூட வேணாலும் சேருவேன்ல, தனிக்காட்டு ராஜாவாக இருந்துக்கலாம், நான் டிஎம்கேல போவேன், எங்கே வேணாலும் போவேன்ற மாதிரி அவர் இருக்கார். ஸோ இப்படி உருட்டி கடைசியில் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது, கூட்டணியில் வேணால் சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து தான் சேர்த்துருக்காங்க. அந்த கூட்டணியே வீணாக போன கூட்டணி. ஏற்கனவே அதிமுகன்னு இருந்தே ஜெயிக்க முடியல போன எலெக்ஷனில், ரைட்டா. ஜெயலலிதா இருக்கும்போதே பல முறை தோற்றுருக்கு, அதிமுக தோற்றுருக்குல்ல, 96 தோத்துச்சு, 2000 வருஷா தோற்று. அப்படி இருக்கும்போது 2006 தோத்தாகல. அப்போ திமுக ஆட்சிக்கு மாறி மாறி வரும்போது ஜெயலலிதாக்கே பவர் இல்லை, அப்புறம் இவர் என்னத்தை கிழிச்சிடுவாருன்ற மாதிரியான ஒரு இது வந்து, அப்புறம் அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒட்ட வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது பழைய கண்ணாடி கிளாஸ் கிடையாது, ஒட்டு தெரியுது க்ளீனாக. அப்போ எல்லாருமே இணைஞ்சது வந்து கைதுக்கு பயந்து தான். ஆமாம், எல்லாருமே அப்புறம் வேறு எதுக்கு பயந்து, மோடிக்கு பயந்தா, கைதுக்கு பயந்து தான். அமித்ஷா அவர் ஒரு சாணக்கியர்னு சொல்லி கொண்டு வர பார்த்தாங்க. பட் ஆனால் வந்து அது வேலைக்கு ஆகலை. அதனால் மோடிஜி நான் போகிறதுக்குள்ளே எல்லாம் வந்தாகணும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுன்ற மாதிரி இருந்தோன்னே இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டுருந்தா அவரும் போயிருப்பார், அவரை கூப்பிடல. அதனால் அடுத்த ரவுண்டில் தேமுதிகவுக்கு என்ன பண்ணலான்னு, தேமுதிக அந்த அம்மா தொல்லை தாங்க முடியாங்க, எம்பி கொடு, எம்எல்ஏ கொடு, சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுன்னு கேட்குது, வெளியுறவுத்துறை அமைச்சர் நிறைய டிமாண்டு தான், வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுங்க, இல்லைனா என் பையனுக்கு வந்து நிதி அமைச்சர் கொடுங்கன்ற ரேஞ்சு கேட்குறாப்புல. அதனால் அதை நம்ம பண்ண முடியாது அப்படிங்கும்போது சரி அப்போ ஊரை போட்டு 2 சீட்டு வந்தால் பாருங்கள், இல்லைனா இல்லை. அதேமாதிரி ஓபிஎஸ்க்கு என்னாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு 4 சீட்டு வேணால் கொடுக்கலாம், அதனால ஓபிஎஸ் ஆகலாம் முடியாது, 10 சீட்னாலும் கேட்குறாரு.
அந்த 4 சீட்டு நான் போய் திமுக வாங்கிடுவேன்ல கூட்டணி சேர்த்துன்னு இப்போ திமுக கூட்டணியில் பேச்சு. ஓபிஎஸ் பையனை வேறு அமுச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்க்கு. அவருக்கு அவர் பையனுக்கு ஒரு சித்தி மகன் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் வந்து ஒன்று விட்ட சித்தப்பா பையன் ஒருத்தர், அப்புறம் 4 சீட்டு கேட்குறாப்புல. அப்போ 6 சீட்டு கூட இருந்து ஒரு 4 பேர் கேட்குறாங்க. அது தந்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்கு போயிடுவார்.